கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அந்நிய பாஷையை பற்றி நிறைய காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, அந்நிய பாஷை கிறிஸ்தவனுடைய அடையாளமா என்று நம்ம பார்த்தோம். அந்நிய பாஷை கிறிஸ்தவனுடைய அடையாளம் அல்ல என்றும், குணமாற்றமே சாட்சியான வாழ்க்கையே கிறிஸ்தவனுடைய அடையாளமாக காணப்படுகிறது என்று அந்த பாடத்தில் நம்ம படித்தோம். இந்த பாடத்தில் ஒரு சில கேள்விகளை நம்ம சிந்தித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? அவன் மனம் திரும்பணும், குணமாற்றத்திற்குள்ளாக வரணும், சாட்சியான வாழ்க்கையை வாழணும். இதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபை அப்படிங்கிற சபைகளில் அந்நிய பாஷை பிரதானமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத ஒரு 3 கருத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? சரி, அந்நிய பாஷை குணமாற்றத்தின் அடையாளம் அல்ல. யாரெல்லாம் குணமாற்றத்திற்குள்ளே வர்றாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றாங்களோ, யாரெல்லாம் பாவத்தை விடுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, அப்படின்னா அந்நிய பாஷை எதற்கு? நம்ம பல காரியங்களை சில பாடங்களை நம்ம படித்தோம். அந்நிய பாஷை என்பது ஊழியத்தின் நிமித்தமாக மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக, அந்த ஊழியத்தை செய்வதற்கு, சத்தியத்தை சொல்லப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரமே அன்றி, அந்த அந்நிய பாஷையின் வரமே கிறிஸ்தவனுடைய அடையாளம் அல்ல. கிறிஸ்தவனுடைய அடையாளம் குணமாற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் திரளான எண்ணிக்கையில் காணப்படுறாங்க. சரிங்களா? சரி, இப்போ திரளான எண்ணிக்கை உள்ள கிறிஸ்தவர்கள், இன்னும் இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகள், இது எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? இப்போ அந்நிய பாஷை பேசினவங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் அந்நிய பாஷை பேசாத கிறிஸ்தவர்களுடைய அல்லது இனிமேல் கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளவர்களுடைய நிலைமை என்ன? அப்போ அவர்களெல்லாம் பரலோகத்திற்கு வர முடியாதா? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நபர் குணத்தை மாற்றிக்கிட்டாரு, அவர் பரலோகம் வருவாரா? அல்லது ஒரு நபர் குணத்தையே மாற்றிக்கல, வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசுகிறாரு, இவர் பரலோகத்துக்கு வருவாரா? அப்படின்னா யார் வருவாங்க? வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசிக்கிட்டு குணத்தை மாற்றிக்காதவங்க அங்கே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பாருங்கள், அந்த அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, அவன் மனம் திரும்பி கிறிஸ்துவனுடைய குணத்தை தரித்து கொண்டு ஒருத்தன் வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால், வாழ்வான் என்று சொன்னால், அவன்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவன்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், அவன்தான் பரலோகத்திற்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. குணமாற்றம் என்பது வேறு. அந்த குணமாற்றத்தின் பலனாக ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தருகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆனால் ரட்சிப்பினுடைய அடையாளமாக அந்நிய பாஷையை தேவன் வைக்கவில்லை வேதாந்தத்தில். இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சபைகளில் பேசுகின்ற அந்நிய பாஷை, அது நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்களை படித்தது போல், அந்த உலகத்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த அந்நிய மொழி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யாருக்குமே அது புரியாத ஒரு பரவச நிலையில், உளரக்கூடிய ஒரு நிலையில் தான் அது காணப்படுகிறது என்று இங்கே நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அது தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகளாய் காணப்படுகிறது. இந்த தவளைகள் மழை பெய்கின்ற காலங்களில் என்ன செய்யும் அப்படின்னா, எல்லா தவளைகளும் நின்று பயங்கரமாக பரவச நிலையில் பயங்கரமாக கத்தும். சரிங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு போலியான பரவச நிலையில் கத்துறது, உளறுதல் அப்படிங்கிறதெல்லாம் அந்நிய பாஷையாக வேதாகமும் அங்கே சொல்லலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அந்நிய மொழி என்பது தெரியாத மொழியை பேச வைப்பார். அப்படி பேசும் பொழுது அந்த மொழியை கொண்ட ஒரு நபர்
அதை புரிஞ்சுக்குவாங்க. இதுதானே ஒழிய இன்றைக்கி சபைகளில் பேசுகின்ற அந்நிய பாஷை வந்து வேதத்தின் பிரகாரமாக இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனம் 28 நான் வாசிக்கிறேன். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளிகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பாருங்க, சபையினுடைய ஒரு ஒழுக்க திட்டத்தை பவுல் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, போதகர், அற்புதம், ஊழியங்கள், ஆளுகைகள், அப்புறம்தான் பலவிதமான பாஷைகள். அந்நிய பாஷை வந்து கடைசியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சபையில் அந்நிய பாஷை தான் முதலாவது இருக்குது. மற்றதெல்லாம் தலகலாக அங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்த வசனம் பாருங்கள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த கேள்விக்கு நம்ம யோசித்து பதிலை புரிந்து கொள்வோம். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே அப்போஸ்தலரா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே தீர்க்கதரிசிகளா? அப்படியும் இல்லை. சரிங்களா? எல்லாரும் போதகர்களா? அப்படியும் கிடையாது. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்லவே இல்லை. யாராருக்கு என்ன அழைப்பை வச்சிருக்கிறாரோ, யாராருக்கு எந்த ஊழிய பணியை வைத்திருக்கிறாரோ, யாராருக்கு என்ன வரத்தை கொடுக்கணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரோ, அதன் அடிப்படையில் தான் பாருங்கள் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமான ஊழியங்களை தர்றாரு, வித்தியாசமான வரங்களை தர்றாரு, வித்தியாசமான ஒரு ஊழிய அழைப்பை தந்து அந்த வேலையை செய்ய வைக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்களேன், 30. எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? புரியுது உங்களுக்கு? கிடையாது, கிடையாது. எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறவர்களா? இல்லவே இல்லை. பாருங்க, இந்த வசனங்களை நீங்கள் தயவாக உங்கள் வேதாந்தத்தில் படித்து பாருங்கள். இன்றைக்கி சபையில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அது பேச முடியாது. சரிங்களா? அது சபையினுடைய பிரதான நோக்கம் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அந்நிய பாஷை என்பது ஊழியத்தில் அங்கே தடை வரக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த வரத்தை கொடுத்து பேச வைக்கிறார். மொழியை கற்றுக்கொள்ளாதவனும் அந்நிய மொழியை பேச வைக்கிறார். அதுதானே ஒழிய இன்றைக்கி சபைகளில் கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பரித்து பேசுகின்ற அந்த ஒரு நிலை இல்லை அப்படிங்கிறதான் வேதாகமம் சொல்லுகிறது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்களா? கிடையாது. அப்படிதான் அங்கே பவுல் கேட்குறாரு. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அப்படியும் இல்லை. சரிங்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களில் அவர்கள் வந்து என்ன, பவுல் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்படின்னா, தீர்க்க தரிசன வரங்கத்தை நாடுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். தீர்க்க தரிசன வரங் அப்படின்னா இன்றைக்கும் பாருங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 2025 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி அது அந்த வரம் கிடையாது. வேதாந்தத்தில் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் 2 கடைசி காலத்துக்குரிய தீர்க்க தரிசன புத்தகம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசன சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தானியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் இப்போ என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிற பல முக்கியமான காரியங்களை தேவன் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் வருத்தமான நிலை என்ன அப்படின்னா, எந்த சபைகளிலும் தானியேலை பற்றியும் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றியும் யாருமே பேசுறதில்லை. இன்றைக்கி நடக்கின்ற பல முக்கியமான காரியங்கள் எல்லாமே வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம நாட வேண்டும். நம்ம என்ன புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டுமோ அந்த நான் படிக்கிறத விட்டுட்டு சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு போலியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருந்துகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சற்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. எனவே அந்நிய பாஷை என்பது இன்றைக்கி சபைகள் நினைத்திருக்கிறது போல இன்றைக்கி கூச்சலிட்டு கத்தி பேசுகிறது அல்ல. அது கிறிஸ்தவனுடைய அடையாளமும் அல்ல. குணமாற்றமே கிறிஸ்தவனின் அடையாளமாய் காணப்படுகிறது. காலத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆவியானவர் சத்தியத்தை கற்றுத்தராரு.
பாவத்தை உணர்த்துறாரு, மனம் திரும்புவதற்கு உதவி செய்கிறாரு, கிறிஸ்துவக்கிட்ட வழி நடத்துகிறாரு, சாட்சியாய் வாழ்வதற்கு பலன் தர்றார். இதுவே கிறிஸ்துவனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மெய்யான அனுபவங்களை பெற்று நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.